SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். கட்டுப்பாடுகளின்றி நாளை எரிபொருள் விநியோகம். இலங்கைக்கு அதிரடி தீர்மானம். 39 நாடுகளுக்கு இலவச சுற்றுலா விசா. மட்டக்களப்பில் மனைவியை சுட்ட கணவன் சம்பவத்தால் ஷாக். உடன்பாட்டுக்கு வாருங்கள், இல்லையேன் கார் தீவை அழிப்போம், மிரட்டல் விடுக்கும் ட்ரம்ப். தொடர்பன விரிவான செய்திகள். நாளை மாத்திரம் வாகன இலக்கத்தகட்டில் இறுதி இலக்கம் ஒற்றை அல்லது இரட்டை எண்களாக கொண்ட அனைத்து வாகனங்களுக்கும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருட்களை பெற்றுக்கொள்ள அனுமதிக்கப்பட்டுள்ளன. இதனை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். அதன்படி எவ்வித கட்டுப்பாடுகளுமின்றி அனைத்து வகையான வாகனங்களுக்கு நாளை எரிபொருள் பெற்றுக்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் நோக்கில் தெரிவு செய்யப்பட்ட 39 நாடுகளில் கடவுச்சீட்டை வைத்திருப்பவர்களுக்கு 6 மாத காலத்திற்கு இலவச சுற்றுலா விசா வழங்கும் புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்த அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இத்திட்டத்தில் 2025 ஜூலை 21 நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இலங்கை குடிவரவு மற்றும் குடியகழ்வு சட்டத்தின் கீழ் இலவச விசா வழங்குவதற்கான சட்ட வரைவுகள் சட்ட ஆலோசகர்களால் தயாரிக்கப்பட்டு நாடாளுமன்றத்தில் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. இந்த முன்மொழிவு பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சினால் சமர்ப்பிக்கப்பட்டதுடன் அமைச்சரவை அதற்கான அனுமதியும் அளித்துள்ளது. இத்திட்டத்தின் மூலம் அதிகமான சுற்றுலா பயணிகளை ஈர்த்து இலங்கையின் உலகில் முன்னணி சுற்றுலா இலக்குகளில் ஒன்றாக பலப்படுத்தும் நோக்கம் அரசாங்கத்துக்குள்ளது. அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர்கள் மாநாடு செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற போது அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த தேதிச குறித்த 39 நாடுகளின் விவரங்களை அறிவித்துள்ளார். ஆஸ்திரேலியா, ஆஸ்திரியா, பைஜான், பெலாரஸ், பெல்ஜியம், கனடா, சீனா, செக் குடியரசு, டென்மார்க், பின்லாந்து, பிரான்ஸ், ஜெர்மன், இத்தாலி, இந்தோனேஷியா, இந்தியா, ஈரான், இஸ்ரேல், ஜப்பான், கரகஸ்தான், குவைத், மலேசியா, நேபாள, நெதர்லாந்து, நியூசிலாந்து, நோர்வே, ஓமான், பாகிஸ்தான், போலந்து, கத்தார், ரஷ்யா, சவுதி அரேபியா, தென்கொரியா, ஸ்பெயின், ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து, தாய்லாந்து, துருக்கி, ஐக்கிய அரபு அமீரகம், இங்கிலாந்து, அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு இது உரித்தானதாகும். இந்த புதிய திட்டம் நடைமுறைக்கு வந்தால் இலங்கையின் சுற்றுலாத்துறையில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மட்டக்களப்பு வாகரை போலீஸ் பிரிவில் கணவனின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காக 27 வயதுடைய 3 பிள்ளைகளின் தாய் படுகாயமடைந்த நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சம்பவம் நேற்று இரவு ஆற்றங்கரை வீதி புச்சாக்கேணியில் இடம்பெற்றுள்ளது. குடும்ப தகராறு காரணமாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருவதாகவும் மனைவி தமது தாயாருடன் வாழ்ந்து வந்த வேளை மனைவியை பழிதீர்க்கும் முகமாக தோணித்தாட்ட மடி எனும் இடத்தில் வசித்து வந்த கணவர் காட்டு துப்பாக்கியுடன் வந்து அவரை சுட்டுள்ளார். கணவன் துப்பாக்கியுடன் தலைமறைவாகியுள்ள நிலையில் போலீசார் அவரை கைது செய்ய நடவடிக்கையில் ஈடுபட்டதுடன் குறித்த சம்பவம் தொடர்பாக வாகரை போலீசார் மெலித விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம், ஆனால் உடன்பாடு ஏற்படாவிட்டால் அடுத்த சில மணி நேரங்களில் கார் தீவை முழுமையாக அளிப்போம் என அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மிரட்டல் விடுவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெனிசுலா அதிபரை கைது செய்ததோடு கிரீன்லாந்து எங்களுக்கு தான் சொந்தம், தேவைப்பட்டால் அந்த நாடை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று கூறியிருந்தார். அது மட்டுமல்லாது ஈரான் அணு ஆயுதம் வைத்திருப்பதாகவும் அந்நாட்டின் மீது போர் தொடுத்தார். தற்போது ஈரான் நாட்டை இஸ்ரேல் தாக்கி வருகிறது. ஈரான் நாட்டை கைப்பற்ற நினைக்கும் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து அதிரடியாக பேசி வருகிறார். ஏற்கனவே ஈரானின் முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி மையமான காக் தீவையும் நாங்கள் கைப்பற்றுவோம் என்று சொல்லியிருந்தார்கள். அப்படி கைப்பற்றினால் அது ஈரானின் பொருளாதாரத்தை முடக்குவதுடன் எரிபொருள் சந்தையில் பெரும் பங்களிப்பை ஏற்படுத்தும் எனவும் கூறினார்கள். இந்நிலையில் போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம், ஆனால் உடன்பாடு ஏற்படாவிட்டால் அடுத்த சில மணி நேரங்களில் காக் தீவை முழுமையாக அளிப்போம் என்று ட்ரம்ப் கூறியிருந்தார். ஆனால் அமெரிக்காவுடன் எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என ஈரான் மறுத்துள்ளது. காக் தீவு என்பது ஈரானின் கடற்கரையிலிருந்து வரும் 15 கடல் மைல் கிலோமீட்டர் தொலைவில் ஒரு சிறிய தீவாகும். இது அளவில் சிறியதாக இருந்த போதிலும் ஈரானின் எரிசக்தி உட்கட்டமைப்பின் மிக முக்கியமான பகுதியாக இது உள்ளது. இத்தீவு அந்நாட்டின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் ஏறக்குறைய 90% கையாளும் முக்கிய திறன் வாய்ந்தமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கட்டுப்பாடுகளின்றி நாளை எரிபொருள் விநியோகம். இலங்கைக்கு அதிரடி தீர்மானம். 39 நாடுகளுக்கு இலவச சுற்றுலா விசா. மட்டக்களப்பில் மனைவியை சுட்ட கணவன் சம்பவத்தால் ஷாக். உடன்பாட்டுக்கு வாருங்கள், இல்லையேன் கார் தீவை அழிப்போம், மிரட்டல் விடுக்கும் ட்ரம்ப்.